போகிறதுக்கு பார்க்குறாரு. பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஸ்ரீதேவி ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்மளுக்கு அப்பப்போ பணம் கொடுத்துக்கிறான், கேட்கும் போதெல்லாம் நம்ம லட்சமாக கொடுத்துருக்குறானே, கண்டிப்பாக இந்த வாட்டியும் பணத்தை எட்டுன்னு வந்து கொடுப்போம் அப்படின்னு நம்பிக்கையில் இவங்க வெளியே அனுப்புகிறாங்க. இவர் வெளியே போன பிறகு தான் நம்ம ஸ்ரீதேவி ஹீரோயினுக்கு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. இவர் வெளியே போகிறாரு. வெளியே வந்த உடனே வெளியே வந்தவர் இன்னும் அந்த பயம் பீதியிலே தான் இருக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து இந்த பிரச்சனையை உள்ளுக்குள்ளேயே முடிச்சிடலாம், நம்ம மனைவி வரைக்கும் தெரியறது வேண்டாம், ஒய்ஃப் வரைக்கும் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 7 லட்ச ரூபாய் புரட்டி கையில் கொடுத்துருக்கிறாரு. இந்த 7 லட்ச ரூபாய் கையில் புரட்டி கொடுத்து கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக இருந்திருக்கிறார், உசுறு விட்டு. ஓகே இவங்க எந்த டார்ச்சரும் பண்ணலை அப்படின்னு. இந்த 7 லட்ச ரூபாய் கொடுத்து ஆன பிறகு மீண்டும் இந்த 2 கணேஷும் இந்த சாகரும் 2 பேரும் அப்பப்போ ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த பயத்திலேயே இருந்திருக்கிறாரு இவர். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, கடைசியில் இந்த